அனைவருக்கும் வணக்கம். NBCC இந்தியா லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ். ஸோ இந்த NBCC அப்படின்னா என்னன்னா நேஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் ஷார்ட்டா NBCC அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வேரியஸ்ட் போஸ்ட் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான அந்த வேரியஸ்ட் போஸ்ட் என்ன இப்போ கரண்ட்ல ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன்ல இருக்கு, எவ்வளவு ஏஜ் லிமிட், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். NBCC இந்தியா லிமிடெட்ல 23/2/2024 அன்னைக்கு ஷார்ட் நோட்டீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் அது கூடவே ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அந்த அப்ளிகேஷனும் ஓபன் ஆயிடுச்சு. சோ ஆன்லைன்ல இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த NBCCs பேன் இந்தியா லெவல்ல இருக்கு. சோ இது நவரத்ன பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்ல ஸ்கேல் ஆஃப் பே பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இதுல ஹையஸ்ட் ஸ்கேல் ஆஃப் பே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் ஃப்ரெஷருமே இந்த இருக்கிற இந்த போஸ்ட்ல எல்லாமே என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க அப்ளை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் மேனேஜர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் சிவில்ல ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 90,000 இருந்து 2,40,000 வரைக்கும் E6 கிரேட்ல சொல்றாங்க. 49 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபுல் டைம் டிகிரி முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்ல 60% மார்க்ல. டோட்டல் பாத்தீங்கன்னா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஃபீல்டுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழே கொடுத்திருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நாலேஜ் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்ல ஒரு போஸ்ட் 90,000 இருந்து 2,40,000 வரைக்கும் E கிரேட்ல 49 வயசுக்குள்ள இருக்கும். 60% மார்க்ல எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்ல பி அதாவது இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கணும். இதுக்கும் டோட்டலா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல கீழே கொடுத்திருக்காங்க. ஜெனரல் மேனேஜர் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்ல சேம் அதே தான். E6 கேட்டகரியில 90,000 இருந்து 2,40,000 வரைக்கும் ஒரு போஸ்ட் 49 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபுல் டைம் டிகிரி கேட்டிருக்காங்க. ஆர்கிடெக்சர்ல 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து அடிஷனல் ஜெனரல் மேனேஜர்ல 45 வயசு வரைக்கும் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரில 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா 80,000 இருந்து 2,20,000 வரைக்கும் E5ல இருக்கும். ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ் இதுல 45 வயசுல இருக்கும். CA அல்லது ICWA ஃபுல் டைம் MBA ஃபினான்ஸ் PGDM ஃபினான்ஸ் இது முடிச்சிருக்கணும். 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 80,000 இருந்து 2,20,000 வரைக்கும் E5ல ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஜெனரல் மேனேஜர் ஸ்ட்ரக்சரல் இதுல 41 வயசு ஃபுல் டைம் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 70,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஒரு போஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் ஆர்கிடெக்சர் பிளானிங்ல 37 வயசு ஃபுல் டைம் டிகிரி ஆர்கிடெக்சர் கேட்டிருக்காங்க. 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோ கார்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கணும். 1,80,000 வரைக்கும் சேலரி இருக்கணும். 2 போஸ்ட். ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் சிவில் 37 வயசு இதுல 2 போஸ்ட். ஃபுல் டைம் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்ல 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இதுக்கு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிசைன்ல ஒரு போஸ்ட் 37 வயசு வரைக்கும். டெபுட்டி மேனேஜர் HRMல 33 வயசு ஃபுல் டைம் MBA MSW 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு 1,60,000 வரைக்கும் இருக்கான சேலரி. இதுல 4 போஸ்ட் அண்டர்சர்வ்ட்ல 3 SC ல 1 சொல்லி 4 போஸ்ட் சொல்லிருக்காங்க. சோ அடுத்து டெபுட்டி மேனேஜர் குவாண்டிட்டி சர்வேயர்ல 1, மேனேஜர் டெபுட்டி மேனேஜர் குவாண்டிட்டி சர்வேயர் எலக்ட்ரிக்கல்ல 1, ப்ராஜெக்ட் மேனேஜர் இதுல 1, ப்ராஜெக்ட் மேனேஜர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிசைன்ல 1, சீனியர் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூட்டிவ் இதுக்கு பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா 40,000 இருந்து 1,40,000 வரைக்கும் 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரில படிச்சிருக்கணும். 60% மார்க்ல 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டோட்டல் 20 வேகன்சி. அதுல அண்டர்சர்வ்ட் கேட்டு EWSல 2, SC ல 3, ST ல 2, OBC NCA ல 5 சொல்லி ஒரு 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் டிசபிலிட்டிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ சீனியர் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூட்டிவ் எலக்ட்ரிக்கல் டோட்டலா 10 வேகன்சில 1,40,000 வரைக்கும் E1ல இருக்கு. 30 வயசுல ஃபுல் டைம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லா இதுல 40,000 இருந்து 1,40,000 வரைக்கும் 4 போஸ்ட். 29 வயசுக்குள்ள ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் லால கேட்டிருக்காங்க. 50% மார்க்ல. அல்லது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் LLB டிகிரி முடிச்சிருக்கணும். 50% மார்க்ல. இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. சோ ஃப்ரெஷரா இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 29 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவில்ல டோட்டலா 30 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. S3 கிரேட்ல 27,270 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் 28 வயசுக்குள்ள இருக்கணும். 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்ல 60% மார்க்கோட நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு தேவையில்ல. சோ அண்டர்சர்வ்ட்ல 14, EWSல 2, OBCல 10, SC ல 3, ST ல 1 கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனர் டிசபிலிட்டிஸ்க்கு ஒரு 5 போஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல 10 போஸ்ட். 28 வயசுக்குள்ள இருக்கணும். டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. சோ ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அதை நீங்க படிச்சு பாத்துங்க. சோ போஸ்ட் சீரியல் நம்பர் 1ல இருந்து 6 வரைக்கும் 28/2/2024 இருந்து நீங்க இந்த கேரியர் அதாவது இந்த NBC வெப்சைட்ல கேரியர்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 27/3/2024. சோ ஓபனிங் டேட் 28/2/2024. இன்னையில 10 மணில இருந்து ஓபன் ஆகி 27/3/2024 5 மணியோட முடியுது. போஸ்ட் கோட் பாத்தீங்க அப்படின்னா 7ல இருந்து 19 வரைக்கும் ரிலவென்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இங்க ஷார்ட்டா கொடுப்பாங்க. இன்னும் வரல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போதைக்கு வந்து போஸ்ட் கோடு வந்து 1ல இருந்து 6 வரைக்கும் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பிஃபோர் ஃபில்லிங் அப்ளிகேஷன் ஆன்லைன் கேண்டிடேட் ஷுட் கீப் ரெடி த ஸ்கேனட் காப்பி. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 40 கேபிக்குள்ள இருக்கணும், சிக்னேச்சர், லேட்டஸ்ட் ஓபிசி, இடபிள்யூசி, எஸ்டி இந்த சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் செகண்டரி சர்டிஃபிகேட், நெசசரி பாஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே, மார்க் ஷீட், எஸ்என்சி குவாலிஃபிகேஷன், போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். இமெயில் ஐடி வந்து கரெக்டான வேலிட் இமெயில் ஐடி அட்லீஸ்ட் 1 இயர் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்ல இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து 1000 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸா கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் வந்து எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து ஆன்லைன் மூலமா பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இது நாட் ரீஃபண்டட் அமௌண்ட். செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா லெவல் ஆஃப் த போஸ்ட்டுக்கு வந்து அதாவது E6, E5, E4 இந்த 3 லெவலுக்குமே வந்து ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ அடுத்து E3, E2, E1 இதுக்கு வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். S3க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் இதுல வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் கேண்டிடேட் NBCC இந்தியா லிமிடெட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து கான்ட்ராக்டர் எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிற ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இது எல்லாமே வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து ஒரு 3 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க எவ்ரி கம்ப்ளீட்டட் இயருக்குமே. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். போஸ்ட் கோட் வந்து 17 மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லாக் வந்து பிளேஸ்மெண்ட் செலக்டட் அப்பாயின்மெண்ட் கேண்டிடேட் will undergo comprehensive on the job training during the profession period. 1 இயருக்கு வந்து உங்களுக்கான ப்ரொஃபஷன் பீரியட் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கான அந்த சேலரி என்ன லெவல் அப்படிங்கிறது இங்க கீழே கொடுத்திருக்காங்க. ரெமுனரேஷன் பாத்தீங்கன்னா during the training profession period management training will be eligible. Remuneration consider basic pay, DA, IDA, HRA tax இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற சொல்றாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. ஷூரிட்டி பாண்ட் வந்து 3 lakhs வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெமுனரேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அதர் தென் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அவங்களை தவிர மற்றவங்களுக்கு வந்து செலக்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து பேசிக் பே, DA இது எல்லாமே வந்து as per கம்பெனி ரூல்ஸ் படி இருக்கும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ல கேரியர் NBC இந்த ஆப்ஷன்ல போயிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப கரண்ட்ல ஓப்பன் ஆயிருக்கிற அந்த போஸ்ட்கான அந்த அப்ளிகேஷன் லிங்க் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்க ஓப்பன்ல இருக்கும். ஸோ இதை நீங்க இந்த நோட்டீஸை படிச்சுட்டு இதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுனால சொல்றாங்க. வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.